எழுந்து நீ அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக ரட்சகருமாக்கிய எம்பிரான் சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெந்தேகோஸ்தே திருநாள் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். On this day of Pentecost, I would like to greet you all in the name of Jesus Christ. On this day for our meditation, let us turn our Bibles to John's Gospel, the 14th chapter, the 16th verse. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக்கிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆங்கில வேதாகமம் சொல்கிறதை பாருங்கள். I will pray the Father and he will give you another helper, that he may abide with you forever, the Spirit of truth. உண்மையுள்ள ஆவியானவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்குள் வருவார். அருமையாய் இந்த நாளில இந்த செய்தியை கேட்கின்ற சகோதரனே சகோதரியே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீடர்களுக்கும் தன்னுடைய விசுவாசிகளுக்கும் தன்னை உயிருள்ளவராய் வெளிப்படுத்தி அவர் கலிலேயராகிய மனுஷர்கள் எல்லாம்
இயேசுவின் சீடர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்திருக்க மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அப்படி அவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். The Spirit of God, the Holy Spirit will come upon you and you will be empowered with the power from above. வானத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வரும்போது உங்களுடைய பலவீனங்கள் மாறி நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். இங்கே யோவான் 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும்போது அவர் உங்களிடத்துல உண்மையுள்ளவராக சத்தியமுள்ளவராக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்பி கொடுப்பார். அப்படி அனுப்பி கொடுப்பதினால் நீங்கள் அனாதைகளாக அல்ல, நீங்கள் தேற்றப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். When the Holy Spirit comes upon you, He is the truth, and that true Spirit will comfort you because He is the comforter. அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். John's Gospel, the 14th chapter, the 26th verse reads like this. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The 14th chapter, the 26th verse says, the Holy Spirit will come, the helper, the Holy Spirit, whom the Father will send in my name. He will teach you. What is going to teach you? All things, and bring to your remembrance of all things that I said to you. He is going to be a helper, and he is going to be a comforter, and he is going to be a teacher, and he is going to teach you all the truth about Jesus Christ, truth about your reality. உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவாகிய உண்மையை பற்றி அவர் சொல்லுவார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய உண்மையான நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்கள் மேல் வர வேண்டும். அவரை அன்றி உங்கள் மனக்கண்களை ஒருவராலும் திறக்க முடியாது. Without the Holy Spirit, your mind, the eyes of your heart cannot see the truth. இந்த நாளின் செய்தி என்ன தெரியுமா? தேற்றவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஆவியானவர், தேற்றவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியாய் உங்கள் மத்தியிலே வருவார். வந்தால் அவர் உங்களுக்கு உண்மையை சொல்வார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். உங்களுடைய மறதிகள் எல்லாம் மாறி போய்விடும். நீங்கள் உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அந்த உண்மை என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய வாழ்விலே நாம் தரங்கிட்டு போய் வாழ்வதிலே அர்த்தமில்லாதபடிக்கோ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் போது, எனக்கு ஆதரவு இல்லை, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் விழுந்து விட்டேன், இந்த பாவமுள்ள வாழ்விலிருந்து என்னை விடுதலையாக்குவது யார் என்று சொல்லி கலங்கி இருக்கும் போது அவர் வந்து உங்களை ஆற்றுகிறவராக, உங்களை தேற்றுகிறவராக, உங்களை உற்சாகமூட்டுகிறவராக உங்கள் மத்தியிலே வருவார். இயேசு விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சொல்கிறார்,
நீங்கள் இங்கே தரித்து இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அவர் வரும்போது உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்களில் அவர் மகிமைப்படும்படியாக உங்களை உற்சாகமூட்டுவார். அவர் உங்கள் மேல் வரும்போது, அவருடைய பலத்தினால் நீங்கள் எடை கட்டப்படும் போது நீங்கள் சத்தம் போட மாட்டீர்கள். நீங்கள் இயேசுவின் பாதத்திலே விழுந்து, இயேசுவே, அபாத்திரமான மனுஷி நான் பாவியாய் இருக்கிறேன், நான் அடிமையாய் இருக்கிறேன், நான் இருட்டிலே இருக்கிறேன், நான் வாழ்க்கையிலே செய்தது எல்லாம் ஏமாற்றுவதும், என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டதும், பொய்யானவைகளிலே நம்பிக்கை வைத்து நான் மெய்யை தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு என் கண்கள் அடைக்கப்பட்டதுமான நிலைமையில கடவுளுடைய சாபம் என் மேல் வந்திருக்க வேண்டும். ஆனால் உம்முடைய கிருபை என் மேல் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே எனக்காக ரத்தம் சிந்தினவரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, என்னை மன்னியும். நீர் உண்மையாயிருக்கிறதற்காக, சத்தியமாயிருக்கிறதற்காக, நீர் ஜீவனாயிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக, இந்த நாளின் செய்தியின் மூலமாய் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை மன்னியும் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு நாம் வருவோம். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். திருமறை சொல்லுகிறதை பாருங்கள். யோவான் 15வது அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். Gospel according to John, the 15th chapter, the 26th verse reads like this. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்தியாவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். In English, Gospel according to John, the 15th chapter, the 26th verse reads like this. But when the Helper comes, whom I shall send to you from the Father, the Spirit of truth who proceeds from the Father, he will testify of me. When the Spirit of God comes, he is going to comfort you. When the Spirit of God comes, he is going to tell about the real condition of your life. When the Spirit of God comes upon you, your weaknesses will go and you will be strengthened by the Holy Spirit. Here Jesus said, the Spirit of God, who is truth, when he comes, he is going to reveal the truth about Jesus Christ. He is going to reveal about the salvation plan of God, which is already established on the cross of Calvary for you. உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டமாக அந்த ரட்சிப்பின் திட்டம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்குள், இரத்தத்திற்குள் பிதாவினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் அதை நமக்கு விளக்குவார். அதை அவர் நம்முடைய வாழ்விலே உண்மையாக அனுபவிக்கின்ற அந்த அறிவுக்குள் கொண்டு வருவார் என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே நடக்க போகிற காரியமாயிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளின் செய்தி ஆறுதலின் கடவுள், தேற்றவாளனாகிய கடவுள், உண்மையான கடவுள், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகின்றதான கடவுள் பரிசுத்த ஆவியாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் வந்த நாளை பெண்டெகாஸ்ட் என்றால் இயேசு மரித்ததிலிருந்து 50 நாட்கள்
Penta 50 took after the 50th day, on the 50th day, 50வது நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தில் மூன்றாவது ஆழ்த்துவத்திலே ஆட்சி செய்கின்ற முடிவில்லாத இறைவனாகிய அவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, நம்மை தேற்றும்படியாக நமக்குள் வருகிறார். அந்த நாள் திருச்சபையினுடைய ஆரம்ப நாள். Today is the day where the church was established. When they gathered together, the 120 people, the Spirit of God came upon them with power. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். 120 பேர் கூடியிருக்கின்ற அந்த அறைக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது அங்கே அந்த விசுவாசிகள், அந்த சீடர்கள் கர்த்தருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தை அறிவித்தார்கள். 16வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்கிறது பாருங்கள். Gospel according to John, the 16th chapter, the 7th verse reads like this. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். Jesus said, I am going to heaven. When I go, I am going to send the Holy Spirit. When I send the Holy Spirit, He will come and comfort you. And He will do something more than comforting. That is verse 8. 8வது வசனத்தில் சொல்கிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். The world is going to be judged by God Almighty. You cannot give bribe. You cannot bring a false witness. You cannot bring any kind of hypocrisy before God Almighty, who is the real judge. All the things which we see today in this world, maybe coronavirus, maybe locust, maybe crow, maybe earthquake, maybe a fear of war, சண்டை யுத்தங்களை பற்றிய செய்தி, வெட்டுக்கிளிகளை பற்றின செய்தி, காக்காய்கள் வருகின்ற செய்தி, கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினுடைய செய்தி, வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய செய்தி, மரண பயத்தினால் கட்டப்பட்டிருக்கின்ற செய்தி, இவைகளெல்லாம் வரும்போது ஒன்று நடக்கப் போகிறது. உண்மையுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த கொரோனாவில வீட்டிற்குள் அடைக்கப்பட்டிருக்கும் போது என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவே வாரும், சீக்கிரம் வந்துருங்க இயேசுவே, இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடைக்கப்பட்டு இருக்கிற நிலைமையை காட்டிலும் உம்மோடு கூட நான் வந்து விடுவதை, நீர் எங்களை வந்து உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்குள் இந்த நாளிலே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று வரப்போகிறது என்பதை குறித்தும் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். He is coming there on this day to tell to you and me that there is a judgment going to come from God Almighty, and there is a way of escape in the death and the burial and the resurrection of Jesus Christ. And it is a privilege given to you today
in the midst of all that's going on in this world, judgment is going to come. This world is not permanent. And God is interested in your life. And He is willing to forgive you and accept you as a daughter and as a son. Before Jesus comes one more time to take the church unto Himself and to judge this world. All the signs says that Jesus is coming soon, second time. Not as a savior, but as a judge to judge this world and all the deeds of this world. Now the Spirit of God comes on this day of Pentecost, and He is calling you to understand the salvation of Jesus Christ, which is given to you by the precious blood of Jesus Christ, which is the acceptable sacrifice in the holiness of God, in front of the holiness of God. அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்கள் மேல் வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். Acts of the Apostles, the 2nd chapter. முதலாவது வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அங்கிருக்கின்ற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொண்டே போனால் ஒன்று தெரிகிறது. அது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபையின் மேல் வந்திருக்கிறார். The promised Holy Spirit came upon the church on the day of Pentecost, and He baptized the believers into the body which is the universal church, and accepted them into the body of Jesus Christ, which is church. அதைதான் நாம் திருச்சபை என்று சொல்கிறோம். திருச்சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. When you say church, it is not a building. When you say church, which means the member into the body of Jesus Christ. To whom this membership is given? It is given to them who put their trust in the saving knowledge of Jesus Christ. It is given to the believers who put their faith in the accomplished act of Jesus Christ by shedding His precious blood upon the cross. Into that body, those who receive this plan of salvation, they are the members. And it's a privilege. You cannot earn it. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு அங்கத்தினராவது நாம் சம்பாதித்துக் கொண்ட ஒன்றல்ல. அது கடவுள் கொடுத்ததான வாய்ப்பு. கடவுளுடைய கிருபையை ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலும் நாம் அழைப்போம். அவர் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய உண்மையான நிலைமையை விளக்குவார். அவர் நம்மை ஆற்றி தேற்றுவார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் இந்த நாளில, இந்த பெந்தேகோஸ்தே நாளில நம்மை பலப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். அப்படி பலப்படுத்தப்படுகிறவராய் வந்திருக்கிறவர் நம்மை அவருக்கு சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாக இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஒப்படைப்போமா? நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின்
சாட்சிகளாய் நானும் நீங்களும் பரிசுத்தாவியானவரை வழிநடத்தப்படுகின்ற விடுதலை வாழ்க்கைக்கும் ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் நம்மை பங்குள்ளவர்களாக அவர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்படைப்போமா? கண்களை மூடுவோம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவா, எங்கள் மீது நீர் வைத்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம். திருத்துவத்தின் 2வது ஆழ்த்துவத்திலே நீர் எங்களுடைய மீட்பின் திட்டத்தை சிலுவையிலே நிறைவேற்றினதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில நீர் திருச்சபையின் மேல் வந்ததினால் நீர் தேற்றுகிறவராக, ஆற்றுகிறவராக, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக, நாங்கள் கலங்கும் போது திக்கற்றவர்கள் ஆகும்போது எங்களை தேற்றுகிறவராய் வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே அல்லாதபடி நாங்கள் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீர் வந்ததினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் நிறைவேற்றி இருக்கின்ற மீட்பின் திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராய், எங்களுடைய கவலையும் கண்ணீரையும் மாற்றுகிறவராய், எங்களை உமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் இருக்கும்படியாய் ஊக்கமூட்டுகிறவராய் நீர் கடந்து வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இந்த உலகத்திலே நடக்கின்ற அனைத்து காரியங்களும் அவர் வரப்போகிறார் என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை இவர்களுக்கு நீர் உணர்த்தி, இவர்கள் இந்த நாளிலும் இயேசுவுக்குள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள உம்மாலே தேற்றப்பட்டு அரவணைக்கப்பட்டு கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு இவர்கள் உம்மோடு வாழுகின்ற பாக்கியத்தை இந்த நாளிலே விசுவாசத்தால் சுவாசிக்க கிருபை செய்யும். இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு பல விதத்திலே சிக்கொண்டு இருக்கிற மனுக்குலத்தை நீர் விடுதலையாக்கும்படியாய், மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களில மருத்துவ சிகிச்சையின் மூலமாய் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, அந்த மருத்துவ துறையில பணி செய்கிறவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். காவல்துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். எங்களுடைய பகுதிகளை எல்லாம் சுத்தமாக்கிக் கொள்ள சுகாதார பணியாளர்களாய் வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற அனைத்தையும் அழிந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் மீட்புக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை உற்சாகமூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, நீர் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்தவர். இவர்களுக்குள்ளும் கடந்து வாரும், இவர்களையும் தேற்றும், இவர்களையும் உற்சாகப்படுத்தும். இவர்களும் இது கடவுளுடைய பணி என்று சொல்லி அறிந்து அதனால் வருகிற ஆசீர்வாதத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ கிருபை செய்யும். இந்த நாளின் செய்தியின் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.